இப்போ இந்த மாநாட்டில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து விஜய் சார் வந்து அந்த ஓப்பனிங்லேயே பேசியிருப்பார். சிங்கம் வந்து சும்மா எல்லாத்துக்கும் வந்து வெளியே வராது, அது வந்து வேட்டையாடினாலுமே அது தனக்கு பலம் வாய்ந்த ஒரு ஒரு மிருகமோ இல்லை அது தன்னை விட ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு மிருகத்துக்குள்ள தான் அது வேட்டையாடுமே. சும்மா இருக்கிறத வந்து போனது கெட்டு போனதெல்லாம் வந்து தொடாது. சிங்கம் வந்து வேட்டையாடும் போது தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வராது. அதே போல சிங்கம் வந்து தன்னை விட அதிகமான சக்தி உள்ள ஆளை தான் அடிக்கும். இந்த செத்து போனது அதிமுக, கெட்டு போனது சீமான், இதெல்லாம் டச் பண்ணாது, தொடாது அப்படின்றத ஒரு இதுவாக சொல்லிட்டு போறாரு அவர். அவ்வளோதான். இப்போ அதிமுக குறித்து விமர்சனம் பண்றாரு, பாஜக குறித்து விமர்சனம் பண்றாரு, ஏன் ஸ்டாலின் குறித்து கூட இந்த விமர்சனம் பண்றாரு, ஏன் சீமான் குறித்து எந்த ஒரு விமர்சனம் வந்து பண்ண மாட்டாரு? ஒரு ஆளை விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்ல. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா அந்த தகுதி ஏன் அவர் வந்து தொல் திருமாவளவனை பத்தி விமர்சனம் பண்ணல, ஏன் அவர் வந்து அன்புமணியை பத்தி விமர்சனம் பண்ணல? இரலவெண்ட் ஃபேக்டர்ஸுங்க. அதாவது ஃபேக்டரா இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்ல முடியுப்பா. திமுகல கூட ஸ்டாலினை தவிர யாரையுமே அவர் விமர்சனம் பண்ணல. ஸ்டாலினை ஏன் விமர்சனம் பண்ணா? இஸ் எ சீஃப் மினிஸ்டர், சும்மா ஒன்றும் பண்ணல. மோடியை ஏன் விமர்சனம்? இஸ் எ பிரைம் மினிஸ்டர். பாஜக எல்லா தலைவர்களையும் அவர் டச் பண்ணல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. தன் இலக்கு எது, தனது அட்டாக்கு எங்க இருக்கணும், ஷார்ப்பா மையப்படுத்தி அட்டாக் பண்றாரு. அவர் வந்து சீமானெல்லாம் என்ன கேட்டால் அது ரொம்ப கரெக்டுன்ற இக்னோர் பண்ணோம். கூட்டங்கள் போட்டு கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, அதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு தான் இப்போ ஏவாவேல் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு தான். புரியுதுங்களா? உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், அவர் சாட்சி இந்த டீலுக்கு. அதுக்கப்புறம் சீமானுடைய போக்கில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பாருங்கள். என்ன பேசுகிறாரு? அனில்ன்றாரு. அனிலே இவர் ஆமக்கரின்னு சொன்னதான் இவர் ஒத்துக்குவாரா? ஒரு அரசியல் கட்சியில் தராதரம் வேணும்ல. விஜய் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் அரசியல் பிடிக்காம இருக்கலாம். முன்னாலே சொன்னாருங்க, நீ இந்த பக்கமாக அந்த பக்கமாக நடு ரோட்டில் லாரி அடிச்சு சாவன்னார விக்கிரவாண்டி மாநாட்டில். தமிழ் தேசியமும் தமிழ் மண்ணின் இரண்டு கண்கள்னாரு. என் கண்ணுன்னு சொல்ல அவர் கட்சி கண்ணுன்னு சொல்ல. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டின் இரண்டு கண்கள்னாரு. தேசியமும் தமிழ் தேசியமும் இதுவும் திராவிடமும். ஆனால் அதுக்கு அவர் நீ இருந்தா இங்கே இல்லைன்னா அங்கே போ, நடுவில் நின்னா லாரி அடிச்சு சாவ. அப்போ ஒரு தரமில்லாத அரசியல்வாதியாகத்தான் தன்னை அம்பலப்படுத்திக் கொள்கிறார் தொடர்ந்து. சீமானுக்கு வந்து அந்த பயம் இருக்கா சார்? இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓட் பேங்க் அடி வாங்கிறோம், அதனால நம்ம இப்போ சீமானுக்கு மட்டும் இல்லைங்க, திருமாவளவன்ல இருந்து திமுக தலைவர்கள்ல இருந்து அதிமுக அந்நியார் விஜயகாந்துடைய எல்லாருக்கும் பயம் தாங்க இருக்கா. பயம் இல்லாத அரசியல்வாதி யாருமே இல்லை. விஜயின் அரசியல் நுழைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் டர்னிங் நடக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்போ இந்த மாநாட்டில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து விஜய் சார் வந்து அந்த ஓப்பனிங்லேயே பேசியிருப்பார். சிங்கம் வந்து சும்மா எல்லாத்துக்கும் வந்து வெளியே வராது, அது வந்து வேட்டையாடினாலுமே அது தனக்கு பலம் வாய்ந்த ஒரு ஒரு மிருகமோ இல்லை அது தன்னை விட ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு மிருகத்துக்குள்ள தான் அது வேட்டையாடுமே. சும்மா இருக்கிறத வந்து கெட்டு போனதெல்லாம் வந்து தொடாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி சிங்கம் காட்டுக்கு அரசன், அது சும்மா வராது. வேட்டையாடணும்னா வெளியே வரும், வேட்டையாடிட்டு போயிடும். இது வந்து சீமான சீன மாதிரி இருக்கே சார். சீமான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேரை சீட்டி இருக்குது. அதாவது களத்துக்கு வா வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வான்னு சேகர் பாபு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு. திமுக தம்பிகள் தும்பிகள்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவரு வரமாட்டேன்றாரு, அவர் வந்து அங்கேயே இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு தான் பதில், நான் சிங்கண்டா,
சிங்கம் வந்து வேட்டையாடும் போது தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வராது. அதே போல சிங்கம் வந்து தன்னை விட அதிகமான சக்தி உள்ள ஆளை தான் அடிக்கும். இந்த செத்து போனது அதிமுக, கெட்டு போனது சீமான், இதெல்லாம் டச் பண்ணாது, தொடாது அப்படின்றத ஒரு இதுவா சொல்லிட்டு போறாரு அவர். அவ்வளவுதான், அதுக்கு தான் பதில் கொடுத்தாரு அவரு. இல்லை சார், இப்போ அதிமுக குறித்து விமர்சனம் பண்றாரு, பாஜக குறித்து விமர்சனம் பண்றாரு, ஏன் ஸ்டாலின் குறித்து கூட இந்த விமர்சனம் பண்றாரு, ஏன் சீமான் குறித்து எந்த ஒரு விமர்சனம் வந்து பண்ண மாட்டாரு? ஒரு ஆளை விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்ல. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, அந்த தகுதி ஏன் அவர் வந்து தொல் திருமாவளவனை பத்தி விமர்சனம் பண்ணல, ஏன் அவர் வந்து அன்புமணியை பத்தி விமர்சனம் பண்ணல? இரலவெண்ட் ஃபேக்டர்ஸுங்க. அதாவது ஃபேக்டரா இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்ல முடியுப்பா. திமுகல கூட ஸ்டாலினை தவிர யாரையுமே அவர் விமர்சனம் பண்ணல. ஸ்டாலினை ஏன் விமர்சனம் பண்ணா? இஸ் எ சீஃப் மினிஸ்டர், சும்மா ஒன்றும் பண்ணல. மோடியை ஏன் விமர்சனம்? இஸ் எ பிரைம் மினிஸ்டர். பாஜக எல்லா தலைவர்களையும் அவர் டச் பண்ணல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. தன் இலக்கு எது, தனது அட்டாக்கு எங்க இருக்கணும், ஷார்ப்பா மையப்படுத்தி அட்டாக் பண்றாரு. அவர் வந்து சீமானெல்லாம் என்ன கேட்டா அது ரொம்ப கரெக்டுன்ற இக்னோர் பண்ணோம். இப்போ சில பேர் வந்து நேற்று சீமான் பேசுறாரு திருச்சி ஏர்போர்ட்ல, அவரை கேட்குறாங்க, என்னங்க எல்லாரும் இப்பவே வந்துட்டாங்க, ராத்திரிலேருந்து இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுலேருந்து வேலை வெட்டி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அது எவ்வளோ நக்கலான பேச்சு. ஒரு கட்சியின் தொண்டர்கள் ஆர்வத்துல வராங்க. இப்போ நீ கூப்பிடும் போதெல்லாம் செஞ்சி கோட்டை அங்க வராங்களா, அப்ப எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க தானா? ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாமா? மாற்று அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து. சரி, வேலை வெட்டி இல்லாத போனதுக்கு யார் காரணம்? விஜயா காரணம்? தமிழ்நாட்டை இந்தியா ஆண்ட கட்சிகள் தானே காரணம். வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு விடுதலைக்கு பிறகு இவ்வளவு கொடூரமா, இவ்வளவு அசிங்கமா எப்பவுமே இருந்தது இல்லை. இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படிச்சுட்டு இருக்கிறான், வேலை இல்லை. அப்ப இதுக்கு யார் காரணம்? எவ்வளவு மைல்டா, எவ்வளவு இதுவா பேச. இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் ஜூலை 20க்கு முன் ஒண்ணு, ஜூலை 20க்கு பின். ஜூலை 20 என்ன சொல்லுங்க, சிரிக்காத சொல்லுங்க. முதல்வரை போய் பார்த்துருந்தாங்க. முதல்வருடைய அண்ணன் மூகா முத்து இறந்ததுக்கு அவங்க வீட்டில் போய் தான் துக்கம் விசாரிக்கணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் துக்கம் யார்கிட்ட விசாரிப்போம்னா இறந்தவர்கள் குடும்பம், அவங்க மனைவி, அவங்க மகன், அவங்களுக்கு தான் ஆறுதல் சொல்லுவோம். அந்த மூகா முத்து வீடு சீமான் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நடந்து போகலாம், காரில் கூட போட்டோம். ஆனால் அதையெல்லாம் விட்டு இங்கே முக ஸ்டாலின் இந்த சித்ரஞ்சன் சாலைக்கு வராரு. ஏன் வராரு? சரி, நான் அவர் வாதத்தை எடுத்துக்கிறேன். எங்களுக்கு அவரை தெரியாது, இறந்த ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ இவரை தெரியும், இவருக்கு அண்ணன்றதால இவர்கிட்ட வந்து நாங்கள் துக்கம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். ரைட். சரி, நீங்கள் போன ஒரு துக்கம் விசாரிக்க 5 பேரோட போவீங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிற மாதிரி. துக்கம் விசாரிக்கிறது தனியாக தான் நாங்கள் போவாங்க. ரைட். துக்கம் விசாரிக்கிற இடத்துல ஏவாவேலு அமைச்சர் ஏன் அங்கே இருந்தார்? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருந்தார்? உதயநிதி ஸ்டாலின் தனியாக வசிக்கிறாரு, அவர் அவங்க அப்பா கூட இல்லை, அவர் வீடு ரொம்ப தொலைவில் இருக்கு. இப்போ நீங்கள் அங்கே வரும்போது இவங்கெல்லாம் எப்படி ஆஜராயிருந்தாங்க? ஏவாவேலு ஏங்க அங்கே இருந்தார்? ஏவாவேலு தான் இப்போ எல்லா பிற கட்சிகளை பிடிக்கிறது, பைசா கொடுக்கறது. இப்போ பிரேமலதாவுக்கு அந்த காலேஜை விற்று கொடுக்குற ஏற்பாடும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சுட்டு தான் கொஞ்சம் திமுக அணியில் அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. விசிகாவுக்கும் அவர் தான் ஃபுல்லாக இன்சார்ஜ். கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்கும் என்ன பே மாஸ்டர். ஏவாவேலு பொதுப்பணித்துறை தானே ரொம்ப வசதியான துறை, அதான் பொதுவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். அப்போ இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க துக்கம் விசாரிக்க? நீங்கள் போன நேரத்தில் இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க? ஏன்னா there was a deal. நீங்கள் போனது துக்கம் விசாரிக்க இல்லை, விஜயை தாக்கணும், விஜயை கேவலப்படுத்தணும். விஜயை வந்து வடிவேலுவை வச்சு விஜயகாந்தை பண்ணாங்க இல்லையா? இப்போ அந்த ரோலை வந்து சீமானுக்கு கொடுத்துருக்கு திமுக. அதாவது அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட். இப்போ தூய்மை பணியாளர்கள் வேலையை கொடுத்துருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சியில். அது மாதிரி விஜயை அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கணும், சிதைக்கணும். அதாவது பேசுறது, கூட்டங்கள் போட்டு கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. அதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு தான் இப்போ ஏவாவேலு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு.
அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு தான். புரியுதுங்களா? புரியுது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், அவர் சாட்சி இந்த டீலுக்கு. அதுக்கப்புறம் சீமானுடைய போக்கில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பாருங்கள். தமிழக அரசின் போக்கில் என்ன பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமி கேஸ் வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சார்பாக போக வேண்டிய வழக்கறிஞர் போலையா? நல்ல வேலை இந்த விஜயலட்சுமி வழக்கமாக அவங்க வக்கீல் வைக்க மாட்டாங்களாம், இந்த வாட்டி வக்கீல் ஆஜராயிட்டான், இல்லைன்னா தள்ளுபடி ஆகிட்டு இருக்கும். விஜயலட்சுமி வக்கீல் அங்கே இருந்ததால அந்த கேஸை தொடர்ந்து விசாரணைக்கு வருது. இல்லாமல் இருந்தால் அன்னைக்கு ஜட்ஜி வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இருப்பான். ஓகே. ஸோ இது வந்து மேட் ஃபார் ஈச் அதர் தான். அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாரு, அணில்ன்றாரு. அணிலே இவர் ஆமக்கரின்னு சொன்னதான் இவர் ஒத்துக்குவாரா? ஒரு அரசியல் கட்சியில் தராதரம் வேணும்ல. புரியுது. விஜய் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் அரசியல் பிடிக்காம இருக்கலாம். முன்னாலே சொன்னாருங்க, நீ இந்த பக்கமா அந்த பக்கமா நடு ரோட்டில் லாரி அடிச்சு சாவன்னார விக்கிரவாண்டி மாநாட்டில். தமிழ் தேசியமும் தேசியமும் தமிழ் மண்ணின் 2 கண்கள்னாரு. ஏன் கண்ணுன்னு சொல்ல அவர் கட்சி கண்ணுன்னு சொல்ல. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டின் 2 கண்கள்னாரு. தேசியமும் தமிழ் தேசியமும் இதுவும் திராவிடமும். ஆனால் அதுக்கு அவர் நீ இருந்தா இங்கே இரு, இல்லைன்னா அங்கே போ, நடுவில் நின்னா லாரி அடிச்சு சாவ. அப்போது ஒரு தரமில்லாத அரசியல்வாதியாகத்தான் தன்னை அம்பலப்படுத்திக் கொள்கிறார் தொடர்ந்து. அது வந்து இந்த இது அவர் ஏற்றெடுத்துட்டாரு, இந்த கான்ட்ராக்டை வந்து அவர் ஏற்றெடுத்துட்டாரு என்பது தான் இப்போ சமீபத்தில் பேசினார் இல்லையா? தளபதி தளபதினா தலைவிலி தலைவலின்னு கேட்குது, டிவிக்கேனா டிவிகேடி. இதை ஏற்கனவே அந்த லியோனி, திண்டுக்கல் லியோனி ஏற்கனவே பேசிட்டார். இதை இவர் அதாங்க காப்பி அடித்து துணுக்குகள் வாட்ஸ்அப் ஜோக்கெல்லாம் பேசுறது தான் சீமான். அதை ஒரு பெரிய பேச்சாளர் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு கோமாளி பீஸாக மாறிட்டு இருக்காரு. இப்போ அவரை நம்பி போன தமிழ் தேசியத்துக்காக எல்லாம் இப்போ ஜெகதீஷ் பாண்டியன் அவர் எல்லாம் வெளியே வந்து எல்லாருமே பல விஷயங்களை நேர்காணலில் அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவர் சீமான் வந்து எதுக்காக விஜய் அவரை பேசணும்? இப்போ இவர் தான் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ அணில்ன்றாரு, தலைவலின்றாரு. அவர் என்றைக்குமே சீமானை பற்றி பேசுனதே இல்லை, அன்னைக்கும் பேசல. லாரியில் அடிபட்டு சாவான்னு பேசும்போது அவர் வந்து தன் பாணியில் இக்னோர் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பதில் சொல்லக்கூட தகுதி இல்லாதது. அப்படிதான் அந்த ரேஞ்சில் தான் சீமான் இருக்காரு. சீமான் 8% ஓட்டு வாங்கிட்டாரு, ஆச்சா போச்சான்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 234 தொகுதியிலையும் நீங்கள் கேண்டிடேட் போட்டு நோட்டா மாதிரி 2 பேரும் பிடிக்காத ஓட்டெல்லாம் வாங்கிட்டு நான் 8% வாங்கிட்டானீங்கன்னா மற்ற கட்சிகளும் அது மாதிரி 234 நின்னாங்கன்னா வாங்குவாங்களா? மற்ற கட்சியெல்லாம் 10 ஓட்டு 10 சீட்டு 5 சீட்டு 7 சீட்டில் நிற்கிறாங்க, அவ்வளோதான். அதனால அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக தெரியுது. அவங்கள 234 நின்னாங்கன்னா உங்களை விட அதிகமான ஓட்டு வாங்குவாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய 10% வாங்கிட்டாருங்க, 2% 4 ஆச்சுங்க, 8 ஆச்சுங்க. வளரும் சக்தி எங்க வளரும்? சீமானுக்கு வந்து அந்த பயம் இருக்கா சார்? இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓட் பேங்க் அடி வாங்கிடும், அதனால நம்ம இப்போ சீமானுக்கு மட்டும் இல்லைங்க, திருமாவளவன்ல இருந்து திமுக தலைவர்கள் இருந்து அண்ணா திமுக அன்னியார் விஜயகாந்துடைய எல்லாருக்கும் பயந்தாங்க. இப்போ பயம் இல்லாத அரசியல்வாதி யாருமே இல்லை. விஜயின் அரசியல் நுழைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சர்னிங் நடக்குது. 2026 நீங்க பார்ப்பீங்க அதனுடைய மாற்றம் எப்படி வந்து நிக்குதுன்னு. பழைய மாதிரி இவங்க போனா அவங்க போனா இவங்க, இந்த கதை கிடையாது. 2 பேரும் வேணாம் போங்கடா, ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. இப்போ என்ன, ஐயோ அவருக்கு ஒன்றும் தெரியாது, ரைட்டு, நீங்க 25-30 வருஷம் மாறி பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கெடுதல் ஒன்றும் நடந்துடாது இல்லை. சரியில்லைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தூக்கி போட்டு போகலாம். உங்களை சுமக்கணும்னு என்ன விஷயம்? அதனால வந்துங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாற்று சக்தியா வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.